விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் ஒரு பொழுதும் என்னை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும்போது உன் ஆசையை பலிக்கச் செய்ய மாட்டேனா? இதோ உன் மிகப்பெரிய ஆசையை பலிக்கச் செய்வதற்காக உன் முருகன் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். என் தங்கமே, எந்த விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்று நேரத்தை குறித்து கொண்டு இருந்தாயோ அந்த மனமேங்கும் உறவிடமிருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தியை பெறப்போகிறாய். என் மீது கொண்டுள்ள பக்தியும் சிரத்தையும் ஒரு பொழுதும் நீ கைவிட்டு விடாதே. நீ எப்பொழுதும் நாளை என்ன வரும் நாளை என்ன வரும் என்று பதற்றத்தோடு இருக்காதே. நான் என்னும் அகங்காரத்தை விட்டு என்னிடம் எது வேண்டுமென்றாலும் உன் கௌரவத்தை இறந்து உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் முருகா என்று நீ சொல்லி விட்டு பார். இந்த முருகனை நம்பி கதியின்றி வரும் என் பிள்ளையே, கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தானே இப்பொழுது உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதை வகுத்தது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் முருகன் நானாக இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து மனதில் குழம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்காக சொல்லும் வார்த்தையை கொஞ்சம் கேள். இப்பொழுது நீ என்னிடம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கின்றாய். நானும் உனக்காக இந்த முருகன் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி ஒரு பொழுதேனும் கஷ்டத்தை கொடுக்க போவது கிடையாது. உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே. உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நான் இந்த முருகன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லது தானாகத்தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையின் தேவையான விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு எது உனக்கு நடக்க வேண்டுமோ எதை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னிடம்தான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. ஆகையால் அதை நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, நீ அதிகம் குழம்பிக் கொண்டு தவிக்காதே. உன் வெற்றிக்கான தருணத்தை இந்த முருகன் நான் தந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் தவித்து கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டுமெனில் ஏற்கனவே நாம் அந்த செயலில் வெற்றியடைந்தது போல் நினைத்துவிட்டு அந்த எண்ணத்திலிருந்து நீ ஒரு பொழுதேனும் பின்வாங்காமல் என்னிடம் நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. நம்முடைய செயல்பாடு நடவடிக்கை எண்ணங்கள் அனைத்தும் அதை ஒட்டியே இருக்கட்டும். உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் அப்பன் ஏற்கனவே உன் வாழ்க்கையை இங்கு இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்துகிறாய்? உனக்காக நானும் எனக்கான நீயும் இந்த ஜென்மத்தில் வந்த பந்தமில்லை, நமக்கான உறவானது பூர்வ ஜென்ம பந்தம். இதை பிரிக்க யாராலும் முடியாது என் பிள்ளையே. நீ என்னை விட்டு தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றாயே என்று தானே யோசிக்கிறாய். யார் சொன்னது? நான் உன்னருகிலே இருந்து என் பார்வையிலிருந்து நீ தப்பிக்க முடியாத அளவுக்குத்தான் நான் நேர்கொண்ட பார்வையோடு உன் மீது செலுத்தி கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை வெளிச்சத்தில் தராமல் இருப்பேனா? இது நாள் வரையிலும் நீ வெட்ட வெளியான ஒரு பாதையில் நடந்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது பூக்கள் நிறைந்த பாதையில் உனக்கான சந்தோஷ மகிழ்வான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் நீ கலங்காமல் இரு. உன் கருமாக்கள் அனைத்தும் விலகத்தான் போகிறது. உன்னால் கண்ணீர் சிந்தும்படி யாரையும் வைத்துக் கொள்ளாதே. அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். யாரை பற்றியும் மனம் கலங்கடித்து கொள்ளாதே. உன்னால் யாரும் மனம் வருந்தினேன் என்று சொல்லும்படி செய்யாதே. உன் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கான பாதையில் தெளிவாக்கி தரப்போகும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். இவர் வெறும் கல்லாகவும் சிற்பமாகவும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நமக்கான விஷயம் எப்படி நடந்து கொள்ளும் என்று தானே சிந்திக்கிறாய். நான் சிற்பமாக இருந்தாலும் உன் கோரிக்கைகளையும் உன் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலிலும் உன் பிரார்த்தனையை நான் பெற்றுக்கொள்வதோடு திருப்தி கொள்ளாமல் உனக்கான வெற்றியின் தந்து கொண்டு தானே இருக்கின்றேன். இந்த முருகன் வாழ்க்கையின் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று கலங்காதே. மனதில் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய் என் பிள்ளையே. இந்த முருகன் அனைத்தையும் சரி பண்ணத்தான் போகிறேன். உன்னை ஒரு பொழுதும்
இந்த அப்பனானவன் இந்த வேலவன் அவன் அளவிடப் போவதே இல்லை. நீ கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டு நிரந்தர தீர்வுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே. அழாதே. அந்த கண்ணீரையும் ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்குத்தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது. என் கண்களை உற்றுப்பார். அதுவே உனக்கு 1000 கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கும். இப்பொழுது வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையும் கடந்து வருகின்ற நிலையான எல்லா விஷயத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் இந்த முருகன் நம்மை மட்டும்தானே மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை தென்றலாய் வீசப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டது. உன் மனதிற்குள் எத்துணை கனவுகளை நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட போதிலும் உனக்கான வெற்றி செய்தியை தராமல் இருப்பேனா? மனதிற்குள் கவலைகளில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் தூர எறிந்துவிட்டு உன் பயணத்தை நல்லதொரு தீர்வை நோக்கி நீ ஆரம்பித்து பார். நீ வெற்றிக்கான ஒன்றில் தெளிவாக இருக்க போகும்போது எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், மீதியை இந்த அப்பனானவன் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் செதுக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்க போகும்போது நீ எதற்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? எல்லா வேளையிலும் உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது என்னவாக வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் தடுப்பதும் தடுக்கப் போவதை பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். ஏனென்றால் அந்த தடுப்பது நானாகத்தான் இருக்கப் போகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் தீமையை தடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் தீங்கை தடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். எனக்கான விஷயத்தை என் அப்பன் முருகன் செய்து கொண்டு இருக்கும் போது அவர் நன்மையை மட்டும் அளிப்பார். எனக்கு தடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கானதாக இல்லை என்பதில் மட்டும் நீ உறுதியாக இரு. உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் மீது நீ இங்கு ஆர்வம் காட்டிக்கொள்ளும் போது நீ எதற்காகவும் கலங்கிக் கொள்ள வேண்டாம். யாருமே இல்லை என்ற நிலையை தாண்டி எனக்காக என்னப்பன் முருகன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இரு. உன்னை நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான சத்திய வாக்கை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்துகின்றாய்? உன் வீட்டில் நான் குடிக்கொண்டு இருக்கும் போது தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் உன் மனதில் அதை நினைத்து முடிப்பதற்குள்ளதாகவே உன் தேவைகளை நான் அங்கு உனக்கான வெற்றியோடு தான் தர வந்திருக்கின்றேன். உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு தயாராகிவிட்டேன். உன் மகிழ்ச்சியை தருவதற்கு எந்த ரூபத்தை வேண்டுமென்றாலும் எடுக்க நான் வந்து விட்டேன். இந்த துணிவோடு இந்த முருகன் நான் உன்னிடத்தில் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கலங்காதே. நீ ஒவ்வொரு செயல்பாடையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் என்னை ஒட்டியே வைத்திருக்கும் போது எதற்காக யாருமே இல்லை என்று நினைக்கின்றாய்? நீ என்னை விட்டு தூரமாக இருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம். நான் உன்னருகில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள மறந்து விடாதே. உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எல்லா விஷயத்திற்கும் அங்கு தயாராக இரு. நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும்தான் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நான் செயல்படுத்த முடியும். என்னை விட்டு நீ எங்கே செல்ல போகிறாய்? உன்னை விட்டு நான் விலகப் போவதே கிடையாது. எவ்வளவு துன்பத்திலும் இந்த அப்பனை நீ வணங்கி கொண்டு இருக்கும் போது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா? சில நேரங்களில் உன் பிரச்சனை இடித்தது போல் தலைக்கு மேல் இனி ஒரு எல்லைக்கு மேல் சமாளிக்கவே முடியாது, எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அந்த நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை நடுநிலையான வெற்றி நிலைக்கு கொண்டு வருவது
அதுதானே என் முதல் கடமையாக இருந்து கொண்டு இருக்கப் போகிறது. நான் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறப் போவதே கிடையாது. உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ கவனத்தோடு செயல்படு. உன்னை தீயின் பிடியில் இருந்தும் உன்னை கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். இது என் சத்திய வாக்கு என் கண்ணின் மணியே. உனது வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய வெற்றியை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தை நெருங்கிவிட்டாய். இனி நல்லதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எந்த ஒன்றிற்காக நினைத்தாயோ அதுவே தரப்போகிறேன். யாம் இருக்க பயமேன்.